நேற்றைய தினம் திருவிதாங்கோட்டில் 10 ஆண்டு காலமாக மதரசாவில் பணி செய்த ஒரு சமையல்காரர் 10 ஆண்டு காலம் நேற்று இஷா தொழுதார். அங்கு நடந்த சலாவாத்து மஜ்லிஸிலே பங்கு பெற்றார். 10 மணிக்கு ஒரு சின்ன மூச்சு திணறல் போல வந்துச்சு. மதரசா பிள்ளைகள் கொண்டு போனாங்க பக்கத்து அலையமன் ஆஸ்பத்திரியில. கொண்டு போய் 1/2 மணி நேரத்துல ரூஹு பிரிஞ்சது. இப்படும் அந்த ஜனாசா அந்த மதரசாலை இருக்கு. வாழ்க்கை எப்படி இருக்குது பாத்தீங்களா? இந்த ஜனாசாவை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே சொல்றேன், இறைநேச பெருமக்கள், பெரும்பெரும் ஆளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மரணம், யா அல்லாஹ் என் ரூஹை நீ விரும்பக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவில் கைப்பற்றி என்பதாக. ஒரு சமையல்காரர் அவருடைய ரூஹை அவரு மரிச்ச உடனே மேல போய குடும்பம் வந்துட்டு இருக்கிறாங்க, கொடுத்து விடணும் நினைச்ச உங்களோட மக்கள் மாதிரி ஒரு மார்க்க சட்டம் இருக்குது. ஒரு ஆள் வெளியூர்காரராக இருந்தாலும் ஜனாசா வெளியூரில் அடக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த மணவாளக்குறிச்சியில் அவர் மரணிச்சா மணவாளக்குறிச்சி மக்கள் ஒரு தொழுகை நடத்திட்டு அங்க கொடுக்கும். அவர் மரணிச்ச ஊர் ஒரு தொழுகை நடத்தும். அவர் எந்த ஜமாத்த சார்ந்தவராக இருக்கும். ஆலி பெருமக்களே அவருடைய ஜனாசாவை உடனே குளிப்பாட்டினார்கள். யாருக்கும் கிடைக்காத அந்த வாக்கியம். திருவிதாங்கோட்டுடைய பல ஆலிம்கள் சேர்ந்து அந்த ஜனாசாவை காலை 3 மணி வரைக்கும் குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டி கடைசியில் அந்த குடும்பம், அவங்களுடைய அண்ணன் தம்பியும் ஒரே ஒரு மகன் மட்டும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இங்கே அடக்க முடியுமா? திருவிதாங்கோட்டில் இவ்வளவு நாள் ஒரு சட்டம் கொண்டு வந்து இடையில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. வெளியூர் மக்களை என்ன செய்ய முடியாது. எதனால அடக்க முடியாதுன்னா, அங்க என்ன சில போதிய இடவசதி இல்ல, மண்ணு மேல போட்டா தான் இங்க ஜனாசாக்கள் அடக்க முடியும். அந்த நிலம் வந்துச்சு. இப்ப நம்முடைய மகளால கூட அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அது இவ்வளவு நாளும் எங்க குடும்பத்துல என் மனைவியினுடைய மூத்தானாங்க கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர்கள் கேட்டார்கள். ஒரு சால் அவர் எந்த வசியத்தும் பண்ணல, எதுவும் பண்ணல. கேட்ட உடனே ஜமா. இன்னைக்கு அந்த ஜனாசா அங்கு ஜும்மாவுக்கு பிறகு அடக்கம் செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் உயிரோடு இருந்தவர் எங்களை எல்லாம் பார்த்தா சலாம் சொல்லி அனுசா வாங்க சாப்பிட்டு போங்களேன், நல்ல பிரியாணி இருக்கு, புரோட்டா இருக்கு, எப்பவும் கூப்பிடுவார். அன்போடு பழகக்கூடியவர். அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட நாளில் மரணத்தை கொடுத்தான் பார்த்தீர்களா? இறைநேசர்கள் விரும்பக்கூடிய, பெரும்பெரும் ஆலிம்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் மரணத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கபரை சுவர பூஞ்சோலையாக ஆக்குவானாக. மரணமாய் கிடக்கக்கூடிய திருவிதாங்கோட்டினுடைய சமையல்காரர் நான் விசாரிச்ச அவருடைய பிள்ளைகிட்ட, நீங்க தான் பிள்ளைகள, வேற யார் உண்டு? என் தங்கச்சி உண்டு. எங்கெங்க அவங்க வரலையா? அவளும் உம்மா சொன்னதுனால வரமாட்டாங்க. சொந்த தகப்பனை பார்க்கறதுக்கு பிள்ளை வரலங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், கவலைப்படாத, நீங்க வந்தீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்தான். அந்த பெண்மணி வராததால் அந்த ஜனாசாவுக்கு எந்த கலங்கமும் ஏற்படாது. இன்னைக்கு அவர் வெள்ளிக்கிழமை, பெரும்பெரும் இறைநேசர்கள் விரும்பக்கூடிய வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் மரணித்தார் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான ஸலாத்து மஜ்லிஸில் பங்கு பெற்றிருக்கிறார். இஷா தொழுதிருக்கிறார். ரூமில் இருந்த சற்று நேரத்தில் மரணம் ஏற்பட்டு கவலைப்படாதீர்கள். இவருடைய ஜனாசாவை சந்திக்காத அவருடைய மகளுக்கு தான் பெரிய இழப்பை தவிர இவருக்கு எந்த இழப்புகளும் கிடையாது. அவருடைய ஜனாசா